ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பட்டை, அன்னாச்சி பூலாம் தீர்ந்து போச்சு. சரி வாங்கி வச்சிருந்தேன். அந்த டப்பால போட்டு வச்சுக்கலாச்சு. முழு பூவா இருந்தா ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிருந்தா ஓரளவுக்கு ரேட்டு கம்மியா இருக்கும். ஜாஸ்தியா இருக்கிறதுனா ஒரு ரூ. 20 கூட இருக்கும். அதுலேருந்து கம்மியா இருக்கும் உடஞ்ச பூனா. சரி நம்ம எப்படி போட்டாலும் நம்ம அந்த பூவ சாப்பிட போகிறோம். ஒரு வாசனைக்கு தானே போட போகிறோன்னு கொஞ்சம் உடஞ்ச பூவாவே வாங்கிட்டேன். வெண்டைக்காய் சாம்பார் செய்கிறதுக்காக பருப்பு வேக வைக்க போகிறேன். 2 தக்காளி சேர்த்து பெருங்காயம், மஞ்சள்தூள் கலந்து வேக வச்சுக்கலாம். வெண்டைக்காயை நல்லா வதக்கி விட்டு போட்டு வெண்டைக்காய் சாம்பார்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறனால தான் நான் அடிக்கடி வெண்டைக்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்குவோம். பருப்புக்கு வந்து நான் ஒரு விசில் மட்டும்தான் வச்சு எடுத்துக்குவேன். 2 விசில் வச்சுட்டா ரொம்ப குலைவாக இருக்கும். சாம்பார் ரொம்ப கொழப்பாக இருந்தால் நல்லா தெரியாதுன்றக்காக நான் ஒரு விசில் தான் வச்சு எடுத்துக்கிறது எப்போவுமே. டீ காஃபியை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். என்னால் நிப்பாட்ட முடியல. அப்பப்போ இடையில குடிச்சிடுற மாதிரி இருக்குது. எப்படியும் தம்பிக்கும் அவங்க அப்பாவுக்கும் போட்டு குடிக்கல. அந்த டீயை பார்த்தோன்னே குடிச்சிடுற மாதிரி இருக்கும். அதனால் டீயை போடும்போது குடிச்சிடாத விஜி, கட்டுப்பாடாக இருந்துக்கோ அப்படின்னு எனக்கு நானே என்னைய சொல்லிக்கிட்டு இருந்துக்குவேன். இப்போ அதான் லெமன் டீ போட்டு குடிக்க போகிறேன்.